திரு ஹபீஸ். புதிய எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஏடிஎம்கேவை தாண்டி தாவேகாவை எதிரியா பாக்குதா திமுக? இல்லை, நாங்கள் தாவேக்காவை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த புதிய எதிரின்றதுல தாவேக்கான்றதை யார் டிசைட் பண்ணுறா? புதிய எதிரி யாரு? புதிய எதிரி அனைத்து மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. இந்த மாதிரி பல உதிரி கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இப்போது இதுதான் தாவேக்காவுடைய மனநிலை. தங்களை திமுக எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க. டிஎம்கே எங்களை அது ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. எங்களை நோக்கி ஒரு கமெண்ட் சொல்லிட்டா, எங்களை நோக்கி ஒரு விமர்சனம் வச்சுட்டா, அதுவே அவர்களுக்கான மிகப்பெரிய வெற்றியாக தாவேகா நினைக்கிது, தாவேகா தலைமை நினைக்கிது. அதனால தான் பேரே குறிப்பிடலனாலும் அது எங்களை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு அந்த மனநிலையிலேருந்து தான் இவங்க அணுகிறாங்க. இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப பொத்தாம்பொதுவான விமர்சனங்கள். பொத்தாம்பொதுவாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு இது ஒரு 50 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான் இது. அதனால் இது எந்த விதத்துலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கன்றதுல எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. இந்த கூட்டத்தை பற்றினா என்ன சொன்னாங்க, கமல் கட்சி ஆரம்பிக்கிறப்பவும் நிறைய கூட்டம் வந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒருத்தரை பார்க்குறதுக்கு கூட்டம் வர்றதுன்றது ரொம்ப இயல்பானது. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலில் கிடையாது. அவர் நாளைக்கு சுற்றுப்பயணம் போட்டோமே, இதே அளவு கூட்டம் வரும். ஒரு ஷெட்யூலை போட்டு இந்த தேதியில் இந்த மாவட்டம், இந்த தேதியில் இந்த மாவட்டம், எந்த நடிகரும் இருக்கட்டும், ஒரு விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்டம் இருக்குன்றதுல யாரும் நிராகரிக்க முடியாது. அந்த ஸ்டார்டமுக்கு ஈக்குவலண்ட்டான எந்த ஸ்டார் வந்தாலும் இந்த கூட்டம் வரும். இது ஓட்டா எப்படி கன்வெர்ட் ஆகுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது நந்தகுமார் சார் சொல்கிறதுல எனக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. ஏன் அது குறிப்பாக புதுசாக யாராவது ஒரு நடிகர்கள் வந்தால் எஸ்சி எஸ்டி மட்டும்தான் அவங்க பக்கம் போவாங்க, மைனாரிட்டி மட்டும்தான் அவங்கக்கிட்ட போவாங்கன்னு எந்த மனநிலையிலேருந்து நீங்கள் அணுகிறீங்க? ஏன் ஜனநாயகத்தை இவ்வளோ மலிவாக பார்க்குறீங்க? அதுவும் குறிப்பிட்ட இந்த சமூகத்திலிருந்து இருக்கக்கூடியவங்க ஏதோ கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் தெளிவில்லாதவர்கள் மாதிரியும், ஒரு நடிகர் வந்த உடனே விசில் அடிச்சுக்கிட்டு மைனாரிட்டி சமூகமோ எஸ்சி எஸ்டி சமூகம் மட்டும் போயிடும்ன்ற ஒரு நரேஷனை எங்கேருந்து நீங்கள் கட்டமைக்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளோ ஆபத்தானது இல்லை? அந்த காரணத்துக்காக தான் சொன்னாரன்றத இல்லைங்க, வேற என்ன காரணம் இருக்கு? விஜய் என்ன கொள்கையை பேசிட்டாரு? விஜய் என்ன நிரூபிச்சிருக்காரு? ஸ்டார்டம் தவிர இதுவரையும் என்ன செஞ்சிட்டாரு? பாஜக எதிர்ப்புன்னுவாங்க. எடப்பாடி பழனிசாமி 24 பாஜக எதிர்ப்பு பேசினார். ஆனால் ஓட்டு விழுந்துச்சா? மைனாரிட்டி ஓட்டு அங்கே போச்சா? சிறுபான்மை ஓட்டு அங்கே போச்சா? ஆனால் அது போகாது. எடப்பாடிக்கு மைனாரிட்டி ஓட்டு போகாது. ஆனால் விஜய் ஒரு ஸ்டாண்டை எடுத்து பேசினாருன்ன உடனே மைனாரிட்டி டிஎம்கே கிட்ட இருந்து போயிடும். இந்த நரேஷன்லாம் ரொம்ப ஆபத்தானது. அந்த சமூகத்தை மலிவுபடுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காரணத்துக்காக தான் சொன்னாரன்ற எந்த காரணம் வேணாலும் சொல்லட்டோங்க. சாரி டு இன்டர்ஃபியர். இன்னைக்கு மைனாரிட்டிங்கிறத எல்லாருமே இன்னைக்கு அவங்க ஓட் பேங்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாருமே மைனாரிட்டியினுடைய வெல்ஃபேருக்காக பாலிடிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்போ இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்டு இன்னைக்கு திமுகவுக்கு பெரிய அளவுக்கு வருதுன்னா அது காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்குது. அடுத்தது எஸ்சி எஸ்டியை பற்றி நீங்கள் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களே என்ன சொல்கிறாருனாக்கா ப்ரெஸ் மீட்டில், தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்லையும் நான் அம்பேத்கரனுடைய படத்தை நான் பார்த்ததில்லைங்கிறார். அவர் குறிப்பாக எந்த இடத்துக்கு போயிருப்பார் அதிகமாக வீட்டுக்குனாக்கா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு தான் அடிக்கடி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தலித் அல்லாத தலைவர்கள் எல்லாமே அம்பேத்கரை தலித்திய தலைவர்களாக தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காருங்கிறதா அவருடைய நேரடி குற்றச்சாட்டு. அப்போ விஜயனுடைய முதல் மாநாட்டில் அவர் கொள்கை தலைவர்களை பிரகடனப்படுத்தும் போது அம்பேத்கர்னு சொல்லும் போது மற்ற எந்த கொள்கை தலைவருக்கும் வராத அத்தனை கரகோஷம் அம்பேத்கரை குறிப்பிட்டதுனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. பாயிண்ட் டேக்கன். நீங்க கண்டினியூ. அதான் மைனாரிட்டி ஏன் அது ஓட் பேங்கா தான்? ஏன் விஜய் பயன்படுத்த மாட்டாரா ஓட் பேங்கா? இல்லை, என்ன இது? இன்னைக்கு சிஐஎன்ஆர்சிக்கு குரல் கொடுத்தது யார்? களத்தில் எதிர்த்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் வக்ஃபு சட்டத்துக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு நடந்ததும் ஜேபிசியில் அண்ணன் ராசாவுடைய பங்களிப்பும் இன்னைக்கு நீங்கள் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலையும் சரி, இல்லை வக்ஃபு சம்பந்தமான எதிர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய கைட்லைனாக இருக்கிறது அண்ணன் ராசாவுடைய ஸ்பீச்சு. இதெல்லாம் ஓட் பேங்காக தான் எடுக்கிறதா? சிறுபான்மை சமூகத்துடைய எத்தனை கோரிக்கைகளை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்கிறது. சிட்டிசன்ஷிப்பே கிடையாதுங்க, குடியுரிமையே கிடையாதுன்ற பிரச்சனையில முதல்ல நின்னது திமுக தான். வழக்கு வாங்கி இருக்கும், எத்தனை வழக்கு. அப்ப இதெல்லாம் ஓட் பேங்கா பயன்படுத்துது திமுக. எந்த மனநிலையில இருந்து சொல்றீங்க? நீங்க இந்த மாநிலத்துல கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல அதுல நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் அவர் சொல்லியிருக்காரு. மைனாரிட்டி ரிலேட்டடான எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லுங்க. யார் அதிருப்தியில இருக்கான்னு சொல்லுங்க.
அப்போ இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது இல்லாம ஒரு நரேஷனை பில்ட் பண்றதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான போக்கு, அது நியாயம் இல்லாததும். இப்போ இவங்க வைக்கக்கூடிய 2 விமர்சனங்கள் இருக்கு. அப்படியே எப்படி 4 வருஷத்துல துணை முதலமைச்சர் ஆனார்னு. இப்போ விஜய் சேதுபதியும் நடிக்க வந்தாரு, அவரு சின்ன கேரக்டர் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துலயும் போய் போட்டோவை கொடுத்து நடிகர் ஆனாரு. விஜய் அந்த மாதிரி எத்தனை டைரக்டருடைய வாசல்ல போய் நின்னார், எத்தனை டைரக்டருடைய வாசல்ல போய் நின்னாருன்னு சொல்லுங்க. இறைத்துறையும் நம்ம வந்து அரசியல் இல்ல நான் வரேன். இதை விட இது அரசியல் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சினிமாக்கு அப்படி கிடையாது. நினைச்சா படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். விஜயகாந்தை கூப்பிட்டு வந்து 2 படத்துல நீங்க நடிச்சாதான் என் பையன் படம் ஓடும், ஹிட் ஆக்குறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர முடியும். ஆனா இங்க அரசியல்ல மக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு முறையை இவங்க குடும்ப அரசியல் விமர்சிக்கக்கூடியது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு என்ன, ஏன்னா இது ஏதோ விஜய் வந்து புதுசா கண்டுபிடிச்சு வாரிசு அரசியல்ன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு வைக்கல. ஜெயலலிதா அம்மையார் முதல் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய மங்கி போன ஒரு ஆயுதம் தான் இது குடும்ப அரசியல். தொடர்ந்து அது பேச பேச மக்களிடத்துல போய் நின்று அரசியல் செஞ்சு மக்களுடைய அங்கீகாரத்தோடு தான் வெற்றி பெற்று வருகிறோம். அப்ப இதெல்லாம் வந்து மன்னராட்சி இப்படின்னு கடந்து மக்கள் போயிடுவாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் ஏத்துக்க போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து உடனே எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, அனுமதி கொடுக்கறது இல்லை. நேத்து திருச்சியில ஒரு பள்ளிக்கூடத்துடைய மேற்கூரை நாசமாகி இருக்கு. யார் பொறுப்பெடுக்க போறார்? பொது சொத்துக்களுடைய சேதத்துக்கு யார் பொறுப்பெடுக்க போறார்? அவர் அதுக்கு முன்னாடி அறிவுறுத்தலும் கொடுத்திருந்தார் இல்லையா, பெண்கள் வர வேண்டாம், சிறுவர்கள் வர வேண்டாம்ன்ற மாதிரி அறிவுரையும் கொடுத்திருந்தாங்க. காவல்துறை ஒரு அறிக்கையே வருது, மரத்துல ஏற வேணாம். அப்ப நீங்களே தானே உங்களுடைய தொண்டர்கள் இடத்துல ரசிகர்கள் இடத்துல பிரச்சனை இருக்குன்றதுனால தானே நீங்களே ஒரு அறிக்கையா வெளியிடுறீங்க. அரசு அதை கடைபிடிக்க சொன்னா எங்களுக்கு 23 ரூல்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுல அது எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்ல மதிமுகவுடைய வைகோவா இருக்கட்டும், அல்லது விஜயகாந்தா இருக்கட்டும், எல்லாரும் திமுகவையும் தலைவர் கலைஞர் அவர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு எங்களுடைய தலைவரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்குது. ஆனா அதுக்காக நாங்க பயந்துட்டோம், நாங்க பதற்ற ஆயிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு அரசியல். அதை பத்தி இப்ப திமுக தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய எதிர்வினை தான் இந்த விவாதத்தை நான் கேக்குறேன். என்ன எதிர்வினை? அப்ப நீங்க புதிய கட்சின்றது புதிய கட்சின்றது பல பேர் இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. அதுல புதுசா விஜய் ஒருத்தர் சேர்ந்து இருக்கலாம். ஆனா அது நாங்க ஏதோ விஜய் மட்டும்தான் போக்கஸ்ன்றது இல்ல. களத்தில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பும் தான் 2026 தேர்தல்ல ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும். 4 அமைச்சர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றியும் இருக்காங்க. நான் மறுபடியும் பிரஸ்ல கேள்வி கேட்டா எதிர்வினை ஆற்றுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க பர்టిక్యులரா அவர் பேரை சொல்லி அவங்க நீங்க கேள்வியை கேட்கும் போது இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க? நீங்க வந்து மறைமுகமா பேசுறீங்க, பேச மாட்டேன்றீங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கப்படும் போது ஒரு மாநாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஒரு கூட்டம் நடக்கும் போது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணாலும் தப்புனா அப்புறம் ஜனநாயகம் எப்படி? பிரச்சனை பத்தி சொல்லல, திமுக பத்தி தான் சொல்லிதாங்க.